மனோஜ். நிஜம். ஓகே, இதான் நிஃப்டி. நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த இந்த லைன் தான் நேற்று வரைஞ்சு நினைக்கிறேன். இந்த ப்ளூ லைனு முந்தானத்து வரைஞ்சு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேமா இருக்குதா? இப்போ இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக சப்போர்ட் எடுத்துக்கிச்சு. மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகிட்டு இங்கே எடுத்துக்கிச்சு. அதே மாதிரி இந்த லைன் பார்த்தீங்கன்னா என்னைக்கு உள்ளது? ஐ திங்க் 8ஆம் தேதி உள்ளது. இப்ப திருப்பி பாருங்க, இந்த லைன் ஒண்ணு இங்க தொடும், இல்லை இங்க தொடும். ஓகேவா? ஆணையமா இதை இந்த பிரேக் அவுட் பண்ணதான் பார்க்கும். இந்த கேண்டில் ரெட், இந்த கிரீன் கேண்டில் பெருசா இருக்கு பார்த்தீங்களா? இங்க நம்ம வரைஞ்சுக்கோங்க ஒன்று சப்போர்ட். இந்த கேண்டில் இந்த இப்ப என்ன புள்ளி சென்கல்ஃபிங் மீன் என்ன சொல்றது, பெரிய ஜெயண்ட் கேண்டில் இருக்குல்ல, இந்த கேண்டில் ஒன் மினிட். இந்த ஒரு நிமிஷத்துக்கு கீழே வர சான்ஸ் இல்லை. இந்த இடத்துல கரெக்டா பையர் இருப்பாங்க இந்த லைன் கீழே. ஓகேவா? இப்ப மார்க்கெட் இங்க வர இருக்கும். இங்க வந்தாலும் கரெக்டா பையர்லாம் பை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேவா? ஆனா இதை தாண்டி கீழே வந்துச்சுன்னா அவ்வளவுதான். இதுக்கப்புறம் மேல போற சான்ஸ் கிடையாது. ஏன்னா இவ்வளவு ஒரு கேண்டில நீங்க என்ன சொல்றது 5 மினிட்ஸ் பாருங்களேன். இந்த கேண்டில் ஃபுல்லா எடுத்து பாருங்க. 1 2 3 4 15 மினிட்ஸ். 1 2 3 4 இப்போ 4 எடுத்து 1 ஹவர்ல போடுவோம். இவ்வளவு பிரச்சனை இருக்கா? இப்ப இந்த கேண்டில இந்த ரெட் கேண்டில் ஃபுல்லா என்கல்ஃபிங், இது இந்த கேண்டில் கீழே அது மார்க் பண்ணிருக்கும்ல, இது கீழே வந்தா மட்டும்தான் மார்க்கெட் டவுன் பண்ண சான்ஸ் இருக்கு. இல்லைன்னு இந்த லைனை தொட்டுட்டு மேல மார்க் அடுத்த கேண்டில் பாருங்க, மேல போறது சான்ஸ் இருக்கும். ஃபுல்லா ரெட்ரெஸ்மெண்ட் ஆயிட்டு மேல போறது சான்ஸ் இருக்கும். இந்த 1 hour கேண்டில் முடியணும் இப்போ. ஆமா. இன்னொன்னு இந்த இது மாதிரி இடத்துல பாருங்க, இந்த மாதிரி அந்த பின்பார் விழுது பார்த்தீங்களா, விக்ஸ் கீழே வந்து இது மாதிரி ஆகுது பார்த்தீங்களா? இது மாதிரி இருந்தாலும் என்ன அர்த்தம்னா, மீன் பைக் ப்ரெஷர் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். இந்த இடத்துல இந்த லைன்லயே புரியுதா? இங்க ஆயிருக்கும் பாருங்க, இந்த இடத்துல பாருங்க ஆயிருக்குதா பின்பாரு. கீழே விக்ஸ் நீட்டமா இருக்கும், மீன் ராக்கெட் போற மாதிரி மேல போற பார்க்கும். இது மாதிரி ஆகுங்களா பின்பாரு? இது மாதிரி இருந்தாலும் இந்த இடத்துல செல்லரோட மூவ்மெண்ட் முடிஞ்சிருச்சு. பையர் வந்து மார்க்கெட்டை டேக் ஓவர் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். இங்க இருந்து திருப்பி மேல போகுது பார்த்தீங்களா? ஆனா மேல போக முடியாது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நிக்கிறாங்க செல்லர் கரெக்டா. இந்த இடத்துல செல்லர் இருக்கிறாங்க. சோ திருப்பி அகைன் இந்த மேல இவ்வளவு தூரம் கொண்டு போனோம்னா திருப்பி செல்லர் வந்துட்டு செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? அகைன் இந்த இடத்துல பை பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனா பையரோட ப்ரெஷர் அதிகம், முடியல, திருப்பி ஏத்திட்டாங்க. செல்லிங் பிரஷர் அதிகமா இருக்கு. செல்லர் தான் அதிகமா இருக்காங்க. ஸோ பார்ப்போம். இது மேற்கொண்டு திருப்பியும் இதை தொட்டுட்டு மேல கிட்டத்தட்ட எங்கேயாச்சும் வருவோம். தொட்டுட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஆகும். பார்ப்போம். மணி 1:52 ஆகுதா? 2 மணிக்கு மேல ஒரு மூமெண்டம் இருக்கும். மேல போதா கீழே போதான்னு தெரியல. இந்த கேண்டில் 2:15 தானே க்ளோஸ் ஆகும். 1 hour கேண்டில் 2:15 தானே க்ளோஸ் ஆகும். ஆமா, 2:15. இங்க பாருங்க, இந்த இடத்துல பாருங்க 1 hour கேண்டில் எடுத்து பாருங்க. இந்த இடத்துல தெரியுதா விக்ஸ் எவ்வளவு அழகா இருக்குன்ட்டு? மீன் கீழே வராங்க. இது ஓப்பன் பிரைஸா? இது ஓப்பனிங் பிரைஸ். கீழே இவ்வளவு தூரம் வராங்க, வந்து ஃபுல்லா செல் பண்ண கீழே வராங்க. இந்த இடத்துல பையர் இருக்கிறான்.
திருப்பி என்ன பண்றாங்க, இந்த பையர்லாம் திருப்பி பை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முடியல. செல்லரால செல்லர் வந்துட்டு எக்ஸிட் ஆயிருவான். ஒண்ணு செல்லர் இந்த இடத்துல தெரியும், செல்லர் இருக்கலாம், இந்த இடத்துல சப்போர்ட் இருக்குன்னு அவங்களே போயிருவாங்க. சில பேர் இங்க பை பண்ண ஆரம்பிச்சிருவாங்களா, திருப்பி மார்க்கெட் பாருங்க இவ்வளவு தூரம் ப்ரெஸ் பண்ணி திருப்பி கொண்டு மேல கொண்டு இங்க பண்றாங்க. இப்ப இந்த பாடியோட விக்ஸ் அதிகமா இருக்கு பாருங்க. ஒரே நிமிஷம் பாஸ் பண்ணுங்க ரெக்கார்டிங்க. கொரியர் கால். listen. ஓகே. இங்க பாருங்க 1 ஹவர் கிளியரா தெரியும் பாருங்களேன். இந்த இடத்துல பாருங்களேன். இதான் ஃபர்ஸ்ட் ஹவர் கேண்டில். கரெக்டா அந்த சப்போர்ட் எடுத்து தொட்டுட்டு இங்க போயிருக்குதா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஓப்பனிங் பிரைஸ் இது க்ளோசிங் பிரைஸ் ஓகேவா. இது ஓப்பன் பிரைஸா, இது க்ளோசிங் பிரைஸ். திருப்பி மார்க்கெட் கீழே வந்து திருப்பி தொட்டுட்டு மேலே வச்சு பண்ணிட்டாங்க. அப்போ அடுத்த கேண்டில் வந்துட்டு அடுத்த கேண்டிலுக்கு வந்து இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கலாம் ஓகேவா. இதுதான் க்ளோசிங் பிரைஸ் முக்கியம். அடுத்து இந்த க்ளோசிங் பிரைஸை பாருங்க. இந்த லைன்ல திருப்பியும் பாருங்க தொட்டுட்டு மேலே போகும்போது அடுத்த கேண்டில்ல நம்ம இங்கே தான் உள்ள என்ட்ரி எடுக்கலாம். திருப்பியும் இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம் ஓகேவா. இங்கே மார்க்கெட் இருந்துச்சுன்னா நம்ம எந்த ஓசினும் காலை பை பண்ணாலும் சரி புட்டை செல் பண்ணாலும் சரி இந்த இடத்துல எக்ஸிட் ஆயிடணும். ரைட். அதே மாதிரிங்களா பாருங்க இந்த இடம் நேற்று அதே மாதிரி இந்த இடத்துல ஆயிருக்கு. இந்த இடத்துல டோஜி வந்துருக்கு பார்த்தீங்களா. டோஜினா இது டிசிஷன் நாட் டிசிஷன் மேக்கிங் ரைட். இன்டிசிஷன் பாருங்க சுலபமா இருக்கு. 2 பேரும் சேமா இருக்கிறாங்க. இங்கிட்ட ஒரு என்ன சொல்றது அந்த கயிறுல இருக்கிற போட்டியில பாத்தீங்கன்னா தெரியும்ல. இங்க கோடு போட்டுருவாங்க. கயிறு இங்க ஒரு கயிறு இருக்கும் ஓகேவா. இங்கிட்ட ஒரு 10 பேர் இருப்பாங்க, இங்கிட்ட ஒரு 10 பேர் இருப்பாங்க, இங்க ஒரு முடிச்சு போட்டிருப்பாங்க. இந்த முடிச்சுட்டு எங்கிட்டு போதோ அவன் ஜெயிச்சானா. இப்படி இழுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இழுத்துக்கிட்டே இருந்து திருப்பி இங்கே நிப்பாட்டாங்க. அதான் மொத்தம் 2 பேரும் சமமா இருக்கிறாங்க. அதான் ஏதோ ஒரு இடத்துல போவாங்க.
ஸோ திருப்பி அடுத்த பையர் அடுத்த கடையில் பையர் டேக்கப் பண்ணிட்டோன்னா மேலே அவ்வளோதான், மேலே மேலே போயிட்டே இருக்கு. ஸோ 861 வந்துட்டான் நிஃப்டி. மேலே மேலே போயிட்டே இருக்கான் பாருங்க. 61 அதான் சொல்கிறேன், இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல என்ட்ரி ஆகலாம். ஏன்னா இந்த இடம் நமக்கு தெரியும், இந்த இடத்துல சப்போர்ட் இருக்கு நம்மளுக்கு தெரியும். 800 இந்த லைன் உங்களுக்கு தெரியும்னா என்ன நிஃப்டி தானே இது? இந்த ப்ளூ நிஃப்டி தான், ப்ளூ கலர் லைன் இன்னைக்கு போட்டதா? இல்லை இப்போ போட்டது. இப்போ நான் இன்னைக்கு 8 மார்க்கு இன்னைக்கு சும்மா இன்னைக்கு சொல்கிறேன். இந்த கேண்டில் பெருசா இருந்ததுல ஒண்ணு இது நீங்க இந்த இடத்துல இந்த கிரீன் இருக்குல்ல, எல்லாமே கிரீனா இருக்குல்ல இந்த இடம், இதை ஃபுல்லா எடுத்து பாத்தீங்கன்னா பெரிய கண்டல தெரியும்ல. ஓகே, ஸோ இந்த இடத்துல பின்பாரு, இங்க இருக்கு பார்த்தீங்களா பிஆர்எஸ் பின்பாரு, இந்த இடம் நம்ம ஒரு என்ன சொல்றது, இந்த இடம் அப்படி இப்படிதான் லைட்டா மார்க் எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த இடம் இந்த இடம் ஓகேவா, ரெண்டையும் கனெக்ட் பண்றோம். ஓகேவா, எந்த இடத்துல நிறைய ரெசிடென்ஸ் இருக்குது அங்கெல்லாம் மார்க் பண்ணிக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்குதா பின்பாரு, இங்க ஒண்ணு இருக்குதா பெரிய பின்பாரா இருக்குதா, அடுத்து இந்த இடத்துல சப்போர்ட் இந்த இடம் ஒண்ணு சொல்லலாம். ஓகேவா, அப்ப எல்லாத்தையும் மேட்ச் பண்ற மாதிரி எந்த லைன் பார்த்தா கரெக்டா இருக்கும், இந்த இது கரெக்டா இருக்கும். எல்லாமே பக்கத்துல இருக்க மாதிரி சொல்லப்போனா இங்க கூட வைக்கலாம், இங்க வைக்கலாம். ஓகேவா, சொல்லுவாங்க இங்க வச்சா இதோட இது கரெக்டா இருக்கும். இந்த இடம் கரெக்டா, எல்லாம் ஒண்ணு டச் ஆகுது, இதுவும் டச் ஆகுது, இதுவும் டச் ஆகுது, இது அதுக்கப்புறம் இது இந்த இடம் இந்த கிரீன் கேண்டில், அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரெட் கேண்டில் கீழே விழுந்துட்டு டப்புன்னு இந்த இடத்துல தூக்குறான் பாருங்க. இந்த இடம் தான் என்ட்ரி இடம். ஏன்னா இவ்வளவு பெரிய கேண்டில் விழுந்து இவ்வளவு பெரிய கேண்டில் விழுந்து, அதாவது கிரீன் கேண்டிலுக்கு தான் இந்த ரெண்டுக்கு சேர்த்தீங்கன்னா பிஆர்எஸ் என்கல்ஃபிங் இந்த கிரீன் கேண்டிலே முழுங்கிட்டானா கரெக்டா, அடுத்தது திருப்பி ஏத்திட்டான் பாருங்க. ஏத்திட்டு இந்த கேண்டில் என்ன சொல்றேன் என்கல்ஃபிங் பண்ணிட்டான் பாருங்க இந்த கேண்டில். அப்ப இந்த இடத்துல மார்க் பண்ணிச்சுக்கலாம். இந்த ரீஜன் வந்துட்டு சப்போர்ட் இருக்குது கரெக்டா. அதே மாதிரி பாருங்க மார்க்கெட் மேல போறான், இந்த லைனை தொட்டுட்டு கீழே வந்துட்டு கரெக்டா இந்த இடத்துல பாருங்க மார்க்கெட் பிஹேவ் பண்ணுது சப்போர்ட். இப்ப அடுத்து பாருங்க திருப்பி கீழே இருக்கிறான், இங்க திருப்பி கீழே இருக்கிறான்ல. இப்ப இந்த இடத்த மார்க் பண்ணுங்க. இப்ப இங்கெல்லாம் இந்த எட்ஜி இங்க ஒரு எட்ஜ் இருக்கு பாருங்க, இங்க அப்படி மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா, இங்க கரெக்டா இருக்கும். இப்ப திருப்பி பாருங்க இந்த கிரீன் கண்டு இது வரைக்கும் மேபி இது வரைக்கும் வரலாம், வந்துட்டு திருப்பி மேல போதான் பார்ப்போம். இந்த இடத்துல திருப்பி பையர் இருப்பாங்க. இது 1 hour 1 minute கண்டில் ரொம்ப கஷ்டமா இருக்கும். மீன் 1 hourல ஈஸியா பண்ணிடலாம். ஆமா 1 hourலாம் ரொம்ப லாங்ல போறோம் தான் பார்ப்போம். நம்ம 1 hour நம்ம ஷார்ட்டா ட்ரேடிங் பண்ணோம்னா 1 நிமிஷம் 5 minutes தான் பெட்டரு. ஓகே, 1 minute ஸ்கேல்பிங் பண்றாங்க தான் இருக்கும். 5 minutes கூட கரெக்டா தெரியுது பாருங்க இடத்துல. இப்ப இந்த இடத்துல பாருங்க, இந்த கிரீன் கேண்டில் இந்த ரெட் கேண்டில் இந்த கிரீன் என்கல்ஃபிங் பண்ணிட்டான் அப்படியே, மீன் அப்படியே வந்துட்டு திருப்பி ஏத்திட்டானா. அது கிரீன் கேண்டில் பக்கத்துல அதை விட மேலதான் க்ளோஸ் ஆயிருக்கு, ஓபன் ஆயிருக்கு. இப்ப இந்த இடத்துல ரெட்டோட பாடி. அப்ப இங்க பாருங்க இந்த இது இந்த இடம் இதுலயும் மேட்ச் ஆகுது கரெக்டா, மேட்ச் ஆகுதா. அடுத்தது இங்க ஒரு மார்க் பிடிச்சிருக்கோம் 1 மீட்டர் பாருங்க. இப்ப இது வரைக்கும் வந்துட்டு திரும்பி மேல போவோம் சான்ஸ் அதிகம்.
இது மாதிரி இப்போ நான் நிறைய கேண்டில் பார்த்துட்டு எந்த கேண்டில் நிறைய இடத்துல அது அந்த ப்ரைஸில் நிறைய டச் ஆகிட்டு மேலே போகுது இல்லை கீழே போகுது, அதை மார்க் பண்ணிட்டு அங்கே தான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ஓகே. கீழே வரோம். இன்னைக்கு க்ளோசிங் ப்ரைஸ் பண்ணணும் இல்லை இறக்குறானா ஒரு க்ளோசிங் பாருங்க, க்ளோசிங் பார்ப்போம். மணி கரெக்டாக 2 மணி ஆச்சா, இந்த இடத்துல 2:03. இந்த 848 இது பண்ணோம்னா கீழே 842 போயிடுவானா? அதாவது க்ளோஸ் ஆகணும், கேண்டில் வந்து 848க்கு கீழே க்ளோஸ் ஆகணுமா? அந்த ப்ளூ கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா அது கீழே வரலாம். பாருங்க இந்த இடத்துல தெரியுதா, இந்த இடத்துல நிறைய இந்த ஒரு 2:10 இருந்து 2:12 இருந்து ஒரு 12 வரைக்கும் இந்த இடத்துல பாருங்க இதுக்குள்ளேயே ட்ரேட் ஆயிடும். ஸோ இந்த இடத்துல ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கும். அதனால தான் இந்த இடத்துல இது வந்தோடனே மேலே திருப்பி ஏறி இருக்கான். ஸோ இந்த இடத்துல செல்லிங் ப்ரெஷர், இந்த இடத்துல செல்லிங் ப்ரெஷர் இருக்குது, இந்த இடத்துல அதே இந்த இடத்துல செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. இப்போ திருப்பி இங்கே வருவான், இது திருப்பி அதே இடத்துக்கு வருவான். இன்னொன்று மார்க்கெட்டிங் மூவிங் ஆவரேஜ் பார்த்தா கரெக்டாக தெரியும். 200 மூவிங் ஆவரேஜ் பார்த்துக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு நான் இன்னொரு இண்டிகேட்டர் பார்க்குறது கமோடிட்டி, இதுவும் பார்த்துக்குவேன். சப்போஸ் இல்லையா ரொம்ப ரேர், ஒரே நிமிஷம் இது ரெக்கார்டிங் பாஸ் பண்ணி அப்படின்னு வெறும் அந்த 2 டாப்பிங் சவுண்ட் மட்டும் ஆரம்பிக்கும். இங்கிலீஷ் grocery அப்போ Dress நிறைய கான்ட்ரிபியூட்
ஒழுங்கா உட்காரணும். ஒட்டுல உட்காந்தா சரி ஏந்திரி. சரி அழக்கூடாது. மனோஜ் என்னடா தங்கம், நீங்க ஒழுங்கா உட்காரணும் சரியா? சரிடா தங்கம், நீ வாங்கடா. வாங்கடா வாடா. நிஜம். கேக்குதா? கேக்குது. பாருங்க திருப்பி நம்ம பாருங்க லைன்ல எப்படி பாருங்க 1 2 3 திருப்பி சப்போர்ட் எடுத்து கொடுத்தீங்களா? சப்போர்ட் எடுத்து பாருங்க அழகா எடுத்துக்கிச்சு. ஸோ மேலே அடுத்தது இந்த கிரீன் கேண்டில் நான் ஃபர்ஸ்ட் கேண்டிலே பாருங்களேன், அந்த கீழே வந்து ரெண்டாவது கேண்டில் க்ளோஸ் ஆகல. இது க்ளோஸ் ஆயிருந்ததுன்னா இப்படி போக சான்ஸ் இருக்கு. அடுத்து இதை தொட்டுட்டு இங்க போக சான்ஸ் இருக்குது. இல்லைன்னா தொட்டு கீழே போக சான்ஸ். க்ளோஸ் ஆனது கீழே போயிடுச்சுன்னா க்ளோசிங் அது கீழே போச்சுன்னா அது கீழே போகும். ஆமா, ஒன் மினிட் கேண்டில்னால நமக்கு வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, ஃபுல்லா டிசிஷன் எடுக்க முடியாது. இதேதான் 1 ஹவர் கேண்டிலும் சரி 1 டே கேண்டிலும் சரி இதே மாதிரி தான் ஆகும். ஓப்பனிங் க்ளோசிங் வச்சு டிட்டர்மைன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நினைச்சபடி மார்க்கெட் போகாது. இங்க இருந்து என்ன போனா எப்படி போனா நம்ம என்ன பண்ண போறோம் தான் முக்கியம். இந்த இடத்துல இருக்கு, இந்த இடத்துல தொட்டோன்னு நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? நம்மளுக்கு தெரியும் இந்த இடத்துல சப்போர்ட்னு சொல்லிட்டு புட் ஆஃப் செல் பண்ணி விட்டுறணும். இந்த லைனை விட்டு கீழே இறங்கணும்னா நம்ம எக்ஸிட் ஆயிடணும். பாருங்க 1 2 இந்த 5 நிமிஷத்துலயே நம்மளுக்கு அப்படியே 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் லாபம் வந்திருக்கும். ஆமா ஆமா ஆமா, ஸ்டாப் லாஸ் தூக்கி நம்ம காஸ்ட் போட்டு வெளியே வந்துடலாம். இங்க பாருங்க திருப்பி இந்த லைன் தொழுதா, இந்த லைன் இப்ப இந்த இடத்துல இந்த கேண்டில் எங்க க்ளோஸ் ஆகும் பார்ப்போம். கிரீன்ல ரெட்லயா? அதான் ரெட்ல க்ளோஸ் ஆனாலும் அந்த லைனுக்கு கீழே க்ளோஸ் ஆகணும். ஆமா, அதான். ஏன்னா இப்ப ஜஸ்ட் விக்கு மட்டும்தான் அதை டச் பண்ணிருக்கு. கேண்டில் பாடி க்ளோஸ் ஆச்சுன்னா நல்லா இருக்கும். இந்த மாதிரி விக்கு க்ளோஸ் ஆச்சுன்னா நல்லா ஸ்ட்ராங்கான பிளிஸ் இருக்கு. பாருங்க இந்த பாருங்க இந்த கேண்டில் தொட்டோன்னு பாருங்க, தொட்டுட்டு மேல போயிடுச்சு, கீழே ஓப்பன் பிரைஸ் கீழே இறக்குறான், திருப்பி அப்படியே இறக்குற தூரத்துல மேல சரன்னு மேல வச்சுறாங்க. இந்த பாடியோட அதுவே இன்வெர்டடா இருந்ததுன்னா அதே மாதிரி கீழே இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. ஆமா, மேலே இதுக்கு மேல
கீழே கிரீனோ அது கலர் முக்கியம் இல்லை, ஆனா விக்கு தான். ஆமா, கலர் முக்கியம் கிடையாது. இந்த பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த இடத்துல சப்போர்ட் இருக்குன்ட்டு, ஆனா பாருங்க சரண் மேல ஏத்திட்டாங்க. இதெல்லாம் ட்ராப் தான். இந்த இடத்துல பாருங்க, ஒரு கேண்டில் முடிஞ்சிச்சா, அடுத்த கேண்டில் பாருங்க பின் பார் விழுந்துருச்சு. பின் பார் நம்ம வெயிட் பண்ணி இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் இருக்கு. ஆனா நம்மளுக்கு தெரியும் இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல சப்போர்ட் மீன் சம்ம ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப இந்த கேண்டில், இந்த ரெட் கேண்டில் இதை பிரேக் அவுட் பண்ணா மட்டும் என்ட்ரி எடுத்துருக்கணும். அதுக்கு மேல இருக்கு அந்த ரெசிஸ்டன்ஸ் லைன்ல டச் பண்ணிட்டு தான் வந்திருக்கு. திரும்பி அப்படியே இறக்கிட்டா பாருங்க. இங்க பாருங்க, இப்ப பாருங்க இந்த கேண்டில் எப்படி முடிச்சு பாருங்க. திருப்பி பின் பார் வந்து பார்த்தீங்களா? ஒன் ஹவர் கேண்டில் ஒரு நிமிஷம் போடுங்க. 1 ஹவர் கேண்டில் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். இன்னொரு கேண்டில் இந்த இடத்துல வச்சுக்கலாம். கரெக்டா? முடியல. அடுத்து 1 ஹவர் கேண்டில் பாருங்க, இந்த இடம். இப்ப அடுத்தது மார்க்கெட்டிங் இந்த இடத்துல ஓப்பன் ஆகும். அடுத்து தொட்டுட்டு போறதுக்கு சான்ஸ் இருக்கு. இல்லைன்னா பாருங்க, இந்த இடத்துல பாருங்க என்ன சொல்றது, பின்பார் மாதிரி தான் இருக்குது. மீன் பாடி வந்துட்டு ரொம்ப பெருசா இல்ல. ஆமா, பாடி வந்து 50% தான் இருக்கு. ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்குது. இப்ப எங்கிட்டு போகும் தெரியும். இந்த கேண்டில் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா தான் போகலாம். பட் ஆனா 1 ஹவர் நம்ம வெயிட் பண்ண முடியாது. இந்த மாதிரி ட்ரேடிங்லாம் நம்ம அழகா என்ன சொல்றது, இந்த இடத்துலயும் இப்ப 15,850 இருக்கா, 15,900, 15,000 இந்த இடத்துல 900 கால் ஆப்ஷன் செல் பண்ணி விட்டுறலாம். அதே மாதிரி 15,850 இல்ல 800 இங்க ஒரு புட் ஆப்ஷன் செல் பண்ணி விட்டுறலாம். இந்த கேண்டில் இந்த 2 பவுண்டரி, இந்த பவுண்டரி இல்ல இந்த பவுண்டரி எப்ப பிரேக் அவுட் ஆகுதோ எக்ஸிட் ஆயிர வேண்டியதான். இன்னொன்னு எக்ஸிட் ஆயிட்டு லூசிங் பொசிஷன் எக்ஸிட் ஆயிட்டு. ஆமா, இது உடனே ஆயிராது. இப்படியே பொறுமையா இப்படியே 2 காலா ஒரு மொமெண்ட் இருக்கும். ஒண்ணு இங்கிட்டு போகும். ஆனா இது தொட்டாலும் இங்க திருப்பி கீழே தான் வரப்போகுது. அகைன் இந்த கேண்டில் இங்க கீழே போனாலும் திருப்பி ரிட்டர்ன் ஆக தான் போகுது. ஓகேவா? அன்டில் வந்துட்டு ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், பெரிய செல்லிங் ப்ரெஷரோ பையிங் ப்ரெஷர் இல்லாட்டி, பெரிய ப்ரெஷர் இல்லைன்னா ஜென்ரலா இப்படிதான் நடக்க போகுது. பாருங்க இந்த இடத்துல பாருங்க, 7ஆம் தேதி பாருங்களேன், இங்கிட்ட ஒரு பின்பாரு, இங்கிட்ட ஒரு பின்பாரு. அப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு மார்க்கெட் சைட்வேஸ், எங்கிட்டு போகும்போது சைட்வேஸா தான் மார்க்கெட்டுக்கு வந்துட்டு. இதுக்கு மேல ஒரு கால் ஆப்ஷன் செல்லு, இதுக்கு கீழே ஒரு கால் புட் ஆப்ஷன் செல்லு. கண்டிப்பா இந்த ரேஞ்சுக்குள்ள தான் மார்க்கெட் முடிய போது நம்மளுக்கு கன்ஃபார்மா தெரியும். இதுல ஏதாவது ஒரு பிரேக் அவுட், ஏதாவது ஒண்ணு பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்ம ஒரு லக்கு எக்ஸிட் ஆயிட்டு மேபி தொட்டாலும் சரி தொட்டு திருப்தியா தான் இருப்போது. நம்ம கடைசி வரைக்கும் 3:30 மணி வரைக்கும் அப்படி இருக்கலாம். பல மீன் பொறுமையா இருக்கலாம். ஷார்ட் மாதிரி போட்டு மார்க்கெட்ல ஃபர்ஸ்ட் அந்த 1 ஹவர் கேண்டில் இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா கரெக்டா காலம் முடியுதா, எல்லா கேண்டிலும் இம்பார்ட்டன்ட் தான். நம்ம எப்படி எந்த டைம் ஃப்ரேமுக்கு நம்ம அடாப்ட் ஆகிட்டுக்கணும். நான் வந்து 1 நிமிஷம் யூஸ் பண்ணுவேன்,
எனக்கு அதான் எனக்கு உங்களோட எனக்கு பழகிடுச்சு. ட்ரேடிங் இதை பொறுத்து ஆமா. இல்ல உங்க ட்ரேடிங் இதை பொறுத்து செட்டிங் ட்ரேடிங் இதை பொறுத்து பாருங்க. அதாவது பண்றதே நீங்க டைம் பொறுத்து தான் அந்த அளவுக்கு நீங்க ஹோல்டு பண்ணணும் எந்தெந்த இதா இருந்தாலும் சரி இங்க எந்த பாருங்க. பொசிஷன் இருந்தாலும் சரி. இப்போ 1 ஹவர் கேண்டில் ஃபர்ஸ்ட் கேண்டில் பாருங்க. 9:15 முடியும், ஓப்பன் ஆகும், க்ளோஸ் ஆகும் பாருங்க. ஓப்பனிங் ப்ரைஸ் க்ளோசிங் ப்ரைஸ் இங்கே முடியுது. க்ளோசிங் ப்ரைஸில் பாருங்க கரெக்டாக மார்க் பண்ணிடலாம். அடுத்து இந்த கேண்டில் தாண்டி போச்சுன்னா பை பண்ணிடலாம். ஓகேவா? அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி தான் பாருங்க. நேற்று நம்ம மார்க் பண்ண அந்த லைன் பாருங்க, நேற்றும் சரி இன்னைக்கும் சரி இந்த இடத்துல பாருங்க ஓப்பனிங் க்ளோஸு இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல இருந்திருக்குது, இந்த இடத்துல டோஜி விழுந்திருக்குது, மேலே போயிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, இன்னைக்கு 7ஆம் தேதி ஃபர்ஸ்ட் கேண்டில் டோஜி மாதிரி தான் விழுந்திருக்குது, கிட்டத்தட்ட டோஜி மாதிரி. ஓகேவா? அடுத்து இங்கே ஒரு பின்பாரு, பேரிஸ் பின்பாரு. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலோட க்ளோசிங் ப்ரைஸ் இதா, இதை மார்க் பண்ணிட்டு அடுத்து இந்த இடத்துல 11:15 நம்ம காலை செல் பண்ணிட்டு இருக்கலாம். இங்கே பாருங்க, இந்த இடத்துல பாருங்க காலையிலே தெரிஞ்சு போச்சு நேரம். இந்த பாருங்க 7ஆம் தேதியா, 8ஆம் தேதி இந்த லைன் எங்கே சப்போர்ட் வரைஞ்சிருக்கும். ஐ திங்க் இந்த டேட்டு நினைக்கிறேன். பின் பார் விழுந்துருச்சு 1 ஹவர்லேயே. இந்த இடத்துல என்ட்ரி ஏந்துக்கலாம். என்ட்ரி பாருங்க ஃபுல்லாகவே விழுந்துச்சு. ஃபர்ஸ்ட் கேண்டில் இது தானே, பேரிஸ் பின் பார் தான், ஃபுல்லாகவே பாருங்க விழுந்துருக்கு. அதுக்கப்புறம் 2:15 மேலே லைட்டில் ரெக்கவர் ஆயிருந்துருக்கு. இந்த கேண்டில் பாருங்க, ஓப்பனிங்கு க்ளோசிங் இந்த இடத்துல ஒரு லைன் வரைஞ்சிட்டு பாருங்க கரெக்டாக பாருங்க 12:15 வரைக்கும் தொட்டுருக்குது. 12:00 தொட்டுட்டு அவ்வளோ திருப்பி மேலே ஏறிச்சு பாருங்க. 12:00 எவ்வளோ இருக்கு, 813 இருந்திருக்குது. அதுக்கப்புறம் க்ளோசிங் பாருங்க 892. கரெக்ட். நம்ம எந்த டைம் ஃப்ரேம் இல்லைன்னா பண்ணலாம். அதே தான் கேண்டில் ஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் அதே தான் இருக்கும். பட் 1 மினிட் கேண்டில் கொஞ்சம் பழகிட்டா ஓகே. ஓகே, நம்ம ஆப்ஷன் செல்லிங் பண்ணிருக்கோம். 1 ஹவர் கேண்டில் பெஸ்ட் பண்ணுச்சு, சூப்பராக வந்து. ஆமாம், அதாவது ரொம்ப உடனே நம்ம இது ரியாக்ட் பண்ண தேவையில்ல, அழகா நிறைய நேரம் ஹோல்டு பண்ணலாம் எண்ட் ஆஃப் த டே வரைக்கும். பாருங்க இந்த மாதிரி கேண்டில் சரண பாருங்க க்ரீன் விழுவும். இந்த இடத்துல ட்ராப் தான் பாருங்க. கரெக்டாக இந்த இடத்துல நம்மளுக்கு தெரியும், இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு தெரியுது. நேராக இறங்கியிருக்கோம் நம்மளால. இங்கே இருக்கவேனா அப்போ இந்த எல்லாத்தையும் என்ன சொல்றது, டே ஹை லோ பிரேக் அவுட் உடையாச்சா கரெக்டா. இதான் இந்த இன்னைக்கு டே ஹையா இருந்திருக்கும். இப்போ இதை பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஓகேவா? இதை பிரேக் அவுட் ஆனால் நம்மளால இந்த இடத்துல என்ட்ரி ஆயிருந்திருப்பாங்க. ஆனால் அந்த கேண்டில் ஸ்டிக் பாருங்க, பின்பாரு, அதாவது பேரிஸ் பின்பாரு, கலர் முக்கியம் கிடையாது. அங்கே விக்கோட பாருங்க பாடி சின்னோண்டா இருக்குதா. ஸோ இங்கே மார்க் பண்ணி விட்டோம்னா பாருங்க, அடுத்த கேண்டில் பாருங்க அதோட கீழே இறங்கிடுச்சு. ஓகேவா? அடுத்தது இந்த கேண்டிலோட என்கல்ஃபிங் ஆயிடுச்சு. இந்த கிரீன் கேண்டிலேயே அப்படியே ரெட் முழுங்கிடுச்சு. ஸோ இங்க இங்க வச்சுக்கணும். இங்க பாத்தீங்களா, இங்க பாருங்க சரண கீழே வந்து சம்பந்தம் எத்தனை பாத்தீங்களா. ஆமா ஆமா ஆமா. என்ன ஆயிருக்கும், பேங்க் நிஃப்டியில் ஏதாச்சும் ஆயிருந்திருக்கும். பாரு பேங்க் நிஃப்டி நல்லா ஏறுறான் பாருங்க. 1 மினிட்ல தெரியுதா கேப் அப் ஆயிருக்குது. இதுதான் க்ளோசிங் பிரைஸ், இது ஓப்பனிங் பிரைஸ். சம்திங் வந்து கேப்பே அப் ஆயிருக்குது. இதே மாதிரி இங்க பாருங்க, ஓப்பனிங் க்ளோசிங் பிரைஸ், ஓப்பனிங் பிரைஸ் கேப் அப் 1 ஹவர் பாருங்க. சார் மேல போறான் பாருங்க பேங்க் நிஃப்டி. பேங்க் மேல போறான், செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. இங்க பாருங்க நிஃப்டி அதே மாதிரி இந்த கமாடிட்டி சேனல் போட்டுக்கலாம். இது சார்ட்டு
இது சம்டைம்ஸ் ஒர்க் அவுட் ஆகும். இந்த இந்த லைன் 0 லைனுக்கு மேல இருந்தா பேரிஸ். அப்படியே நம்ம செட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா? இந்த லைனுக்கு மேல இருந்தா பேரிஸ். இந்த 100க்கு மேல தான் ஸ்ட்ராங் பேரிஸ். இது 1 மினிட் கரெக்டாக இருக்காது. ஏன்னா ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஓகேவா இருக்கும். இப்போ இந்த இடத்துல பாருங்க, இங்கிருந்து இது வரைக்கும் பேரியஸாக தான் இருந்திருக்குது. இதை கட் பண்ணுற வரைக்கும் இந்த பாருங்க, இதை கட் பண்ணுற வரைக்கும் இண்டிகேட்டர் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றது, ஃபுட் பிரிண்ட் தான். என்ன சொல்றது, ஃபுட் பிரிண்ட் தான். நம்ம நடந்து போனால் தான் அச்சு விழுவோம். கரெக்டாக இந்த இடத்துல எடுத்துட்டா பார்த்தீங்களா, நம்ம ஞாபகம் இருக்குதா? முன்னாடி வரைஞ்ச லைன், இந்த லைன் ஞாபகம் இருக்குதா? இந்த லைன்ல வரைஞ்ச ஞாபகம் இருக்குதா? பாருங்க, அதே பாருங்க, திருப்பி இந்த இடத்துல எடுத்துருக்கா பார்த்தீங்களா? இந்த இடத்துல நம்ம முன்னாடி வரைஞ்சிருந்தோம், ப்ளூ கலர்ல வரைஞ்சிருந்தோம். பாருங்க, இதை எடுத்துட்டு மேலே போயிட்டு திருப்பி நம்ம சொன்ன மாதிரி இங்கே வந்துட்டு அகைன் இதை கரெக்டாக தொட்டு மேலே போயிட்டாங்க சரன்னு. ஸோ இங்கே என்ன சொல்றது, பையர் நல்லாவே இருக்கிறாங்க. அடுத்தது இந்த கேண்டில், ரெட் கேண்டில், இது இந்த இடத்துக்கு வர வரைக்கும் பையர் சைடு தான், பையர் கையில தான் மார்க்கெட் இருக்குது. பாருங்க, இதை தொட்டுட்டு மேலே போகிறதும் சான்ஸ் இருக்குது. தெரியுதா? ஒரு பின்புறம் பாருங்க, இங்கிருந்து கீழே இறக்குறான். ஒரு கேண்டில் எவ்வளோ விஷயம் இருக்கு பாருங்க. இங்கே ஓப்பனிங் ஆகுது, சர்றன்னு கீழே இறக்குறான். நம்மளும் பையர் இங்கேருந்து சர்றன்னு மேலே வைப் பண்ணி ஏற்றுறாங்க. இங்கே நிற்கிது. திருப்பி செல்லர் வந்து சண்டை போடுறாங்க. கரெக்டா? இங்கே ஓப்பன் பண்ணுறாங்க, திருப்பி கீழே இறக்குறாங்க. ஆனால் பின்பார் திருப்பி பையர் பாருங்க மேலே ஏற்ற பார்க்குறான். என்ன, இந்த கேண்டில் இருக்குல்ல, இந்த கேண்டில் மேலே போச்சுன்னா பை சைடு, திருப்பி பையர் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் கேண்டில். இந்த கேண்டில் வந்துட்டு அந்த 858 மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். பாருங்க, இவ்வளவு துணி அடிக்கடி திருப்பி பாருங்க, செல்லிங் மேலே ஏற்றுறாங்க. இப்போ இந்த கிரீன் கேண்டில் பாருங்களேன், தொட்டுருக்கு மேலே போயிட்டானா ஓகே. பாருங்க, இங்கே செல்லர் இருக்கான், அப்படியே அடிச்சு இறக்குறாங்க ஒரு கீழே லைன், கீழே இந்த லைனுக்கு மேலே போகணும். கிரீன் க்ளோஸ் ஆகணும் மேலே. புரியுது. செல்லர் அதிகமாக இருக்காங்க. இப்போ செல்வம் அமுக்குறாங்க போட்டு அமுக்குன்னு. கரெக்டா? ஆமா. அந்த இது பேர் என்ன, அந்த பம்பு பார்த்தீங்களா, பம்பு கைப்பிடி இருக்கு பார்த்தீங்களா, பிடிச்சி அமுக்குறது. அமுக்கணும்னு, அதாவது வீல்ல ஐ மீன் காருக்கு காத்தடிக்கும் போது கார்ல ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளால அமுக்க முடியாது. அமுக்கணும் நம்மளுக்கு ரிட்டர்ன் மேலே வரும் சர்றன்னு. அதே மாதிரி தான் பாருங்க, அதே காத்து இல்லைன்னு நம்ம அமுக்கணும் சர்றன்னு உள்ள போயிடும். ஆமா, அது மாதிரி தான் பாருங்க, அமுக்கிட்டாங்க ஒரே அமுக்கா சரக்குன்னு. இப்ப இந்த இடத்துல வந்துட்டு பையர் சண்டை போடுவாங்க இந்த லைன் மேல ஏத்துறதுக்கு. மொத்தம் இந்த இடத்துல இந்த இந்த இது வரைக்கும் பியரிஸ் தான் இருக்கு, இன்னைக்கு இருக்கும். இந்த லைன் வர இந்த புலிஷ் கேண்டில் இருக்குல்ல, இங்க இருந்து மார்க்கெட் ரிட்டர்ன் ஆச்சு வேகமா. இதை மார்க் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் மேஜரான சப்போர்ட் இந்த இடம். இதெல்லாம் சும்மா இதெல்லாம் டெலிட் பண்ணி விட்டுலாம், இதெல்லாம் தேவையில்லை. இதெல்லாம் வந்து அப்போ 1 மினிட் கேண்டில்லாம் சும்மா சரி போயிடாது. ஈவன் பார்ப்போம், இந்த இடத்துல பார்ப்போம் எப்படி மார்க்கெட் ஏட்டாது இந்த இடத்துல. ஏன்னா நான் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க, 2 4க்கு இங்கே சப்போர்ட் ஆயிருக்குதா,
திருப்பி இங்க ஒரு இங்கேயும் மேலே இருக்குது. திருப்பி இந்த இடத்துல அடிச்சு இறக்கிருக்கிறாங்க. ஸோ அகைன் இங்க இருந்து திருப்பி மார்க்கெட் ரிட்டர்ன் இவ்வளவு தூரம் போயிருக்குது. எங்க இந்த கேண்டில் வர போயிருக்குதா? கரெக்ட். இங்க ஒரு பின்பார் இருக்கு பாருங்க இந்த இடத்துல. ஸோ இது வர போயிருக்கிறான் கரெக்டா? இது இந்த கேண்டில் இது இது மூணுமே எடுத்துக்கிட்டான். இப்ப பாருங்க கீழே இந்த இடத்துல வந்தோட பாருங்க. இப்போ இங்க இருந்து நேரா பேரிஸ் தான். இங்க இருந்து இங்கதான் விழுந்துருக்கான். எல்லாமே ரெட் கேண்டில் தான். ஸோ இப்ப இந்த இடத்துல பையர் ரெடியா நிற்பாங்க. பையர் ரெடியா இருப்பாங்க கரெக்டா? அதையும் பிரேக் பண்ணிட்டான்னா அது கீழே 44 போவான். ஆமா போயிடுவான், அசால்ட்டா போயிடுவான் அடுத்தது. ஏன்னா அந்த 44 பிரேக் பண்ணிட்டான்னா 44 பிரேக் பண்ணா இங்கதான் வருவான். நேரா இந்த இடத்துல தான் வருவான். 8.5 அவ்வளவு தூரம் போயிடுவாங்கிறீங்களா? ஆமா அவ்வளவு தூரம்